வணக்கம். நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. நியூசிலாந்து வந்து 5 விக்கெட்ஸ் விக்டரி. பீடா, வெல்கம் டு த ஷோ. நியூசிலாந்து அண்ட் இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்ப நான் என்ன சொல்லுவேன். ரெண்டு தம்ஸையும் இப்படி காமிச்சு வெல் பிளேட் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லுவேன். தே டோன்ட் ஹேவ் த கூட்ஸ் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ். தே டோன்ட் ஹேவ் த கூட்ஸ் டு பீட் டீம்ஸ் லைக் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. பட் தே ஃபாட். ஓகே. இதே பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் க்ளோஸ்லி கண்டெஸ்டடா இல்ல ஒன் சைடடா உங்களை கேக்குறேன். பாகிஸ்தான் அது ஒன் சைடட் தான். சரி. இந்தியா பங்களாதேஷ் க்ளோஸ்லி கண்டெஸ்டடா இல்லையா? இப்ப இந்த மேட்ச் வந்து ஆமா. சார், அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி அவங்க கூட்ஸ் இல்ல. கடைசியா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனையும் அவங்க எடுத்தாங்க. அந்த டிசிஷன் என்ன? சேமியா சர்க்காரை டிராப் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க என்ன முகமதுல்லா கொண்டு வந்தாங்க உள்ள. அவங்க என்ன பண்ணிருக்கணும் பொண்ணையோன்னு புரிஞ்சுக்கமா. அந்த அந்த நாஹித் ராணா வச்சு இடிச்சாரு லைட்டா. ஸ்லைட்டா ஆமா. இடிச்சாரு அந்த நாஹித் ராணா. இப்ப அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இமேஜின் யூ காட் டூ bowlers who can bowl quick. நான் சொல்ற ஒரே விஷயம் அதுதான். இப்ப முஸ்தாபிசுர் ரஹ்மான் கட்ரஸா போட்டுட்டு இருந்தாரு. தேவன் கான்வே எப்படி அவுட் பண்ணாரு. அப்படியே போய் ஆட போயிட்டு இன்சைட் எட்ஜ் போல்டு. ப்ராப்பர். உங்களுக்கு 236 ரன் நீங்க இது பண்றீங்கன்னா, திருப்பியும் சொல்ல மெய்தி ஹசான் மிராஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. he இஸ் நாட் a விக்கெட் டேக்கிங் bowler. 10 ஓவர்ல 53. அது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிஷாத் ஹுசேன் வி ஆல்வேஸ் டாக் அபவுட் him. he bowls misses lengths on the shorter side அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பீடா, 58 ரன். அதான் ரிஷாத் ஹுசேன் ஞாபகம் வருது. அவர் ரொம்ப லேட்டா கொண்டு வந்தாங்களோ, ஒளிச்சு வச்சுட்டே இருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவர் போடக்கூடாது இல்ல ரூல்ஸ் படி. கொஞ்சம் அவர் வரும்போது 24 25வது ஓவர் ஆயிடுச்சு. பீடா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமோ. செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி பிரஷர் 24 அந்த ஓவர் கொண்டு வரும்போது டப்புன்னு அந்த 3 விக்கெட் கான்வே அவுட் ஆனோன்னு இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டாங்க. லாத்தம் இஸ் பியூட்டிஃபுல் பிளேயர் ஆஃப் ஸ்பின். நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 236 நம்ம என்ன சொன்னோம்? ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 278, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 268, 273 மீன் ஆவரேஜ் ஸ்கோரும் போது, நீங்க மீன் ஆவரேஜ் ஸ்கோரை விடவே 35 ரன் நீங்க கம்மியா இருக்கீங்கன்னா, யுவர் 70 ரன்ஸ் லெஸ்ஸர் than தி ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் which you spoke about 310 போது, ஒரே சான்ஸ் ஆஃப் வின்னிங் த மேட்ச் இஸ் bowling the opposition out. நீங்க இங்க அதுக்கப்புறம் நீங்க டிஃபென்சிவ் ரோல 50 ஓவர்ல இந்த காலத்துல 50 ஓவர்ல போட்டு 220 30 230 நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் ஹேப்பன் ஃபார் தம் அகைன்ஸ்ட் தி கேம் அகைன்ஸ்ட் இந்தியா இன் துபாய், வேர் அகைன் தேவர் 40 ரன்ஸ் ஷார்ட். அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும்? they should have obviously gone with. திருப்பியும் பாருங்க, இந்த தன்சீத் ஹசான் ஒரு 20 ரன் டப்பு டிப்பன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மெய்தி ஹசான் மிராஸ் நம்பர் 3 வந்தாரு. ஒரு 14 பால்ல ஒரு 13 ரன், ஒரு 4 ஒரு 6 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அவரையே நீங்க ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு தஞ்சை மசான் சக்கீபியும் நீங்க ஆடி இருந்தீங்கன்னா, இட் குட் ஹவ் பீன் ஈவன் மோர் பெட்டர் ஃபார் யூ. யூ ஹேவ் அ டீசன்ட் பேட்டிங் லைன். இப்ப பேட்டிங் வீக் ஆயிருன்னு சொல்லிடுவாங்க பீடா அப்படி பண்ணா. நீங்க நீங்க இவ்வளவு பேட்டிங் வச்சுனே, இப்ப போன தடவை நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பேட்டிங் வச்சுனே இந்தியாவோட 228. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? 45 ஓவர் மேட்ச் போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? 236 அடிச்சீங்க. 46 ஓவர்ல திருப்பி சேஸ் பண்ணாங்க. வேர் ஆர் யூ ஷார்ட் வித்? ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்களேன். நிறைய டீம் என்ன தியரி எடுக்கிறாங்கன்னா, உங்களோட காம்பினேஷன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பேட்டிங்ல வீக். ஆமா, நான் பேட்டிங்ல வீக். அதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? இப்ப தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். முடியாது. பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாதுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் ஸ்கோர் பண்ண போற 240 வச்சு ஜெயிக்க முடியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு போல்ட் வித் சச் ஹீட் நிஹாத் ராணா இடி இடி இடிச்சாரு, வச்சு செம்ம குயிக்கா போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்தாபிசுர் ரஹ்மான் இப்படி போட்டுட்டு இருக்காரு. தஸ்கீன் அஹமத் ஓகே, அவரும் டீசெண்டா போட்டாரு. இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் உங்களுக்கு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும். நீங்க சொன்ன பாயிண்ட் வெரி கரெக்ட். தே பாட் ரிஷாத் ஹுசேன் டூ லேட் when the game was ஆல்மோஸ்ட் ஓவர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களும் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 58 for 1. நம்ம என்ன சொன்னோம்? இந்த மொமெண்டம் போயினே இருக்கணும். 6 ரன் அண்ட் ஓவர், 40 ஓவர் வரைக்கும் போயினே இருக்கணும். அந்த மொமெண்டம் கொடுத்தீங்கன்னா நீங்க வாய்ப்பே கிடையாதுன்னு அந்த 10 ஓவர்ல அழகா 58க்கு செகண்ட் பேஸ்ல அவங்க அந்த மொமெண்டம் போய் உங்களுக்கு 97 for 2 வந்தாங்க. அதுக்கப்புறம் 21-40ல கம்ப்ளீட்டா காலியாகி 75 for 4, தட் இஸ் 172 for 6. அங்கேருந்து 172 for 6ல இருந்து 63 ரன் அடிச்சாங்கன்னா நீங்க பாத்துக்கணும். இது எவ்வளவு ஒரு நல்ல பிச்சா இருக்கும்னு. நியூசிலாந்து பாருங்க, 10 ஓவர்ல 54க்கு 2. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
ஓ இப்போ ஜாக் இன்னும் 180 ரன் இருக்கு, பொறுமையா ஆடணும்னு. ஸோ 11 to 20 தே கேன் கன்சாலிடேட் பிகாஸ் நோ த டார்கெட் விச் இஸ் பிலோ பார். 20 ஓவர்ல 94 for 3 வந்துட்டு அந்த 21 to 40 பாருங்க, 112 for 1, அந்த 6 runs அண்ட் ஓவர் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ இங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல ராவல்பிண்டியில் எந்த டீம் நல்லா ஆடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. பங்களாதேஷ் 78 for 2, நியூசிலாந்து 71 for 2. நீங்க இத்தனை ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, ஃபாஸ்ட் பாலர் வச்சிருக்கீங்களா, வேலைக்கே ஆகாது. இதுதான் தேரி உங்களுக்கு. இப்ப பங்களாதேஷ் வந்து அந்த ஸ்டார்ட் 10 ஓவர்ல உங்களுக்கு 58 வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த 11 to 15ல உங்களுக்கு மொமெண்டம் போயிருச்சு. அந்த மொமெண்டம் அவங்க எடுத்துட்டு போய் கரெக்டா ஆடி இருந்தாங்கன்னா வந்திருக்கும். ரெக்லஸா ஒரு சில ஷாட் எல்லாம் அடிச்சு அவுட் ஆனாங்க. இந்த முஷ்பிக் ரஹீம் வந்து ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனா இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க டப்புன்னு 2 விக்கெட் குவிக்கா போயிடுச்சு. கேன் மாமாவும் வில்லியங்கும் அவுட் ஆனோடனே கிளாசிக்கலா கான்வேவும் இந்த ரச்சின் ரவீந்திராவும் இந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் லாத்தம் வந்து முடிச்சு கொடுத்தாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்டை சொல்ல விரும்புகிறேன். ரச்சின் ரவீந்திரா திரும்பி வந்தாரு. திரும்பி யாரை வந்தவர் டிராப் பண்ணுவாங்க அடுத்து? இதே தான் ஹர்ஷதீப் சிங்குக்கு நான் சொல்ல விரும்புறேன். டேரில் மிச்சேல் இஸ் அன்வெல் அப்படின்னாங்க. தட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் தெம். பட் ரச்சின் ரவி இப்ப டேரல் மிச்சேல் இருந்திருந்தாருன்னா வெரி குட் பிளேயர். நான் ஒரு ஃபேண்டசியில பிக் பண்ண சொன்னேன். ஓகே, வெரி குட் பிளேயர். பட் இவர் வந்து 100 இந்த சுச்சுவேஷன்ல 2 விக்கெட் குவிக்கா போயிருக்கு, தலையில அடிபட்டு ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு பெர்ஸ்ட்ரைன் 100 அடிக்கிறாருன்னா, ஒரு பிளேயரோட லெவல் மேட்ச் வின்னிங் லெவல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹர்ஷதீப் சிங் ஃபார் இந்தியா. எல்லாம் ஜெயிக்கும் போது நல்லா இருக்கும், ஃபைனல்ஸே போய் தோத்தா கூட நம்ம மக்களால அதை அக்செப்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. டெட் பாடிக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா நீங்க டாக்டர் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும், இப்படி நடந்தது நிகழ்வு அப்படின்னு. திரும்பி வந்து செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியாது. அப்படிங்கும் போது இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப நிறைய பேர் வந்து சொன்னாங்க வில் யங் வில் யங் வில் யங் அப்படின்னாரு. வில் யங் மேட்ச் 100 அடிச்சாரு, இந்த மேட்ச் 0 அடிச்சிட்டாரு. ரச்சின் ரவீந்திரா who's a mainstay for the team no matter what has come back and scored 100. இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? டேரல் மிச்சேலே வெளியில இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் ஆடுவீங்களா, இல்ல வில்லேங்க டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் இருக்கட்டும் டேரல் மிச்சேல திருப்பி நம்பர் 4 கொண்டு வருவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொல்லுங்க. வந்து வில்லியங்க டிராப் பண்ணிடுவேன். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, கான்வே டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திருப்பி திருப்பி ஒன்னே ஒன்று தான் சார், ஒரு பிளேயர் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் ஒரு ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்ப விராட் கோலியை பத்தி சொன்னாங்க. விராட் கோலி ஆல்சோ ஹேட் a லீன் பேட்ச். இங்கிலாந்தோட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அடிக்கல, ஈவன் தோ இட் டிடன்ட் டூ தட் பேட்லி. ரோஹித் சர்மாவும் இப்ப இந்த பிஜிடிலாம் ரன்னே அடிக்கல. டிராப் பண்ணிடுவீங்களா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும்? கிளாஸ். இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு பிளேயரை நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரு மேட்ச் வின்னர் அப்படிங்கும் போது அவர் அடிபட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு பதிலா ஒருத்தரை நீங்க கொண்டு வரீங்க, அவர் 100 அடிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இவன் இப்ப 100 அடிக்கிறான் நான் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாசி பிளேயரை விட்டீங்கன்னா பிக் மேட்ச் டைம்ல வந்து உங்களை அது கடிக்கும். வில்லியங் இஸ் அ சூப்பர் பிளேயர். வில்லியங் நல்ல பிளேயர் இல்லைன்னா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வில்லியங் இஸ் ஓல்டு, பேர்ல தான் எங்க இருக்கு, அவர் வயசாச்சு. ஓகே, ரச்சின் ரவீந்திரா அப்படின்றவர் எஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன்செல்ஃப், கேன் ஆல்சோ போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அந்த ஒரு டைமென்ஷனும் அவருக்கு இருக்கு. இஸ் ஃபியூச்சர் ஆஃப் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கும் போது சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஹர்ஷதீப் சிங் ஃபார் இந்தியா. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? ஓகே ஹர்ஷித், திருப்பியும் சொல்றேன், ஹர்ஷித் ராணா வாட் எவர் சான்சஸ் he has got he has done extremely well. நியூசிலாந்து கரெக்டா வந்து இப்ப இவர் வந்தது, the team is going to get more strength when they play India, which is anyway going to be has got no consequence whatsoever. அந்த டாம் லெத்தம் is become a major cog for them with the middle overs with his calmness and the way he plays spin. அதுக்கப்புறம் கீழே வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு இடி இடிக்கிறாரு. போலிங் வந்து சூப்பர்பா போட்டாங்க. அவங்களுக்கு சாண்ட்னருக்கு அவ்வளவு பர்ச்சேஸ் இல்லாத போது நீங்க ஒரு டீமை, ஒரு ஏசியன் டீமை ஒரு ஏசியன் கண்டிஷன்ஸ்ல 236க்கு நீங்க நிறுத்துறீங்கன்னா, இந்தியா மாதிரி இவங்களும் எல்லா பாலையும் பாக்ஸிங் டிக் பண்றாங்க. they got pace Matt Henry, they got pace William Bororki, they got cloud of spinners.
தேர் பேட்ஸ்மேன் டாப் த்ரீ இஸ் டூயிங் வெல். ஃபினிஷ் பண்றதுக்கு பிலிப்ஸ் இருக்காரு, அவருக்கு கீழே பிரேஸ்வெல் இருக்காருங்கும் போது திஸ் டீம் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி in a serious contention. There is a very good chance that India and New Zealand might play in Dubai again after their last match encounter. இவங்களுக்கு ஏதோ ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஃபார் பங்களாதேஷ் I'll put my hand up and say, நீ தோக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. 75 ஆல் அவுட், 119 ஆல் அவுட், 20 நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பங்களாதேஷ்ல வந்திருக்கவே கூடாதுயா சாம்பியன்ஸ் டிராபிக்கு, வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்கணும், ஸ்ரீலங்கா வந்திருக்கணும்ன்றாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப அழகா வெஸ்ட் இண்டீஸ் நாங்களும் ஸ்ரீலங்கா வந்து தான் பங்களாதேஷ் வந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல அததான் சொல்றேன். இப்ப இப்ப அவங்க எல்லாருக்கும் என்னன்னா, நாங்க டீசெண்டா நாங்க கிரிக்கெட் ஆடுவோம். இஃப் நாட், இப்ப பாகிஸ்தானும் 2 மேட்ச் தோத்து போனாங்க, பங்களாதேஷும் 2 மேட்ச் தோத்து போனாங்க. நீங்க எப்படி தோக்குறீங்க? இப்ப பாகிஸ்தான் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனேயே மேட்ச் ஓவர். இப்போ உங்களுக்கு நியூசிலாண்டோட அவன் 320 அடிச்ச உடனே மேட்ச் க்ளோஸ். அது 10 ஓவர்ல 22 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட பாத்தீங்கன்னா முக்கி 240 அடிச்சு 10 ஓவர் பேட்டிங்ல இந்தியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரோஹித் சர்மாவும் கில்லும். இங்க அப்படி கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமா ஃபைட் பண்ணி இந்தியாவை கஷ்டப்படுத்தினாங்க. தப்புட ஒரு 3 குவிக் விக்கெட் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹோப்ஸ் கொடுத்தாங்க, ஒருவேளை டோர்னமெண்ட் அலைவா இருக்குமா இந்த மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சு அப்படின்னு. ஃபைனலே தே லாஸ்ட் யுவர் டீம் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பீட் தம். இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் திங்க் என்ன, டுக் அ டெசிஷன் ஆஃப் டிராப்பிங் சௌமியா சர்க்கார். நீங்க முதல்ல இருந்து சொல்லிட்டே இருப்பீங்க, ரீவேம்பே ஆமா. பண்ணாம ஏன் பீடாக், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரீவேம்பே பண்ணாம அப்படி முஷ்பிகுர் ரஹீம் போறோன்ற நானு. இஸ் அ கிரேட்டஸ்ட் லெஜெண்ட் ஃபார் பங்களாதேஷ் கிரிக்கெட். போறோம். இப்ப இப்ப ஆனஸ்ட்லி தட் இஸ் வே யூ ஆர் கோயிங் டு. இப்ப 2027ல இன்னும் 2 வருஷம் வயசான முஷ்பிகுர் ரஹீம், மாமதுல்லா நீங்க எடுத்துன்னு வர போறீங்களா? இந்த யங்ஸ்டர்ஸ் சர்கிப் ஆடுங்க. தமீம் தமீம் வரக்கூடாதுன்னு, தமீம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஜேக்கர் அலி ஷோயிங் ப்ராமிஸ், இந்த நிஹாத் ராணா, நாயித் ராணா ஷோயிங் ப்ராமிஸ், தன்சீம் அசாம் ஷக்கீப் இஸ் ஷோயிங் ப்ராமிஸ். இந்த மாதிரி ஒரு யங் டீமை பில்ட் பண்ணி நீங்க அடி வாங்குங்க. டியூ கோச் 2015 வேர்ல்ட் கப் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. 2015 வேர்ல்ட் கப் தே பீட் இங்கிலாந்து டு கெட் இன்டு குவார்டர் ஃபைனல்ஸ். நாட் மெனி எக்ஸ்பெக்டட் வேர் இன் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. 2017 Champions Trophy, they upset New Zealand. They got into semi-finals and lost to India over the என்ன சொல்றது, you went to the finals there. உங்களுக்கு இந்த 2 ICC டிராஃபில they got into playoffs மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்? they are a blend of என்ன சொல்றது, மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத். இப்ப அந்த 2017 பீரியட்ல இருந்து இந்த 8 வருஷம் எங்க போனாலும் அட்டி அவங்க வாங்குறாங்கன்னா, the reason என்னன்னா, நீங்க சொன்ன ஒரே ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் தான், they are not looking ahead. If they look ahead, 2027 World Cup in South Africa, where they beat South Africa in a ODI series not too long ago in South Africa, they will challenge other team. திருப்பியும் இதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய பிளேஸ் 2 வருஷம் இழுத்துட்டு போனாங்கன்னா, they got no chance. The disappointment for Bangladesh fans will continue. ஓகே, கேன் வில்லியம்ஸ் நீங்க ஃபீட்பேக் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க நியூசிலாந்துக்கு. பட் அவரோட இந்த டோர்னமெண்ட்ல இதுக்கு முன்னாடி ட்ரை சீரீஸ்ல நல்லா அடிச்சாரு. அந்த சேஸ் எல்லாம் ஒரு சூப்பர் 100 அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. இந்த டோர்னமெண்ட்ல அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எனி ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஒரு புவர் டோர்னமெண்ட் தான் கேன் வில்லியம்சனுக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன், விராட் கோலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட், நான் சொல்றதை கரெக்டா கேளுங்க, இன் ஒயிட் பால் கிரிக்கெட், ஜோ ரூட், இவங்களா 2-3 மேட்ச் அடிக்கலன்னா நான் கவலையே பட மாட்டேன். அன்லெஸ் அதர்வைஸ் மை டீம் இஸ் வின்னிங். என் டீம் தோக்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பேன், என்னடா அது இவர் அடிக்கணுமே, இவருக்கு ஃபார்ம் வரணுமே அப்படின்னு. இந்த 4 பிளேயர், ரோஹித் சர்மாவையும் அது சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 5 பிளேயர் எனக்கு அடிக்கல, பட் மை டீம் இஸ் வின்னிங். அவங்க எப்ப வேணாலும் ஃபார்முக்கு வருவாங்க, எப்ப வேணாலும் அடிப்பாங்க. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல விஷயம். அது திருப்பி புரிஞ்சுக்கோங்க, as long as the team is winning. அது தோத்தாதான் உங்களுக்கு ப்ரெஷர் பைலப் ஆகும். கேன் வில்லியம்சன் பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லாம 240 3 விக்கெட் குயிக்கா விட்டுட்டு அப்படியே துண்டா அவங்க சேஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் a good sign for him. They have already got to the semi-finals. இந்தியாவோட தோத்தாலும் that has got absolutely no meaning whatsoever. அவன் ஜெயிச்சாலும் சரி, அவன் தோத்தாலும் சரி, அவன் திருப்பி பாகிஸ்தானுக்கு போய்த்தான் ஆனும். இன்னொன்னு சொல்றேன், அந்த குரூப்ல 3 டீமுமே ஒரே மாதிரி கிரிக்கெட் ஆடுற டீம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து. நீங்க யாரையுமே சரி இவனை நான் ஆடினா எனக்கு பெட்டரா இருக்கும், டோன்ட் சூஸ் த ஆப்போனன்ட்ஸ். தே ஆர் ஆல் ஒன் டைமென்ஷனலா கிரிக்கெட் ஆடுறவங்க. 3 பேருக்கும் பேட்டிங் ஹெவி. 3 பேரும் பாத்தீங்கன்னா, அங்க ஆடம் சாம்பா ஒரு ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் அங்க பெருசா நேதன் எல்லிஸ் ஒரு ஃபாஸ்ட் போலரு, சவுத் ஆப்பிரிக்கால ரபாதா ஒரு ஃபாஸ்ட் போலரு, மகாராஜ் ஒரு ஸ்பின்னரு, இங்கிலாந்துல ஆதில் ரஷீத் ஒரு ஸ்பின்னரு. ஃபாஸ்ட் போலரே கிடையாது அவங்களுக்கு, ஏன்னா கரெக்டா போட மாட்டேன்றாங்க.
எல்லாம் ஒன் டைமென்ஷனல் டீமுங்கும் போது ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு சூஸ் அன் ஆப்போனன்ட் whom I feel it is going to suit my game. அதனால உங்களுக்கு ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா ஆடுவாங்க அடுத்த மேட்ச். there is a good chance that கேன் வில்லியம்சன் will come into form. வந்தாலும் உங்களுக்கு திருப்பியும் பாகிஸ்தானுக்கு தான் போகும் போது அடுத்த மேட்சும் கேன் வில்லியம்சன் அடிக்கலன்னா கூட ஐ won't be bothered at all. all I wanted is when it is needed in the semi finals ஃபார்ம் வருவாரா ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயர் பெரிய பிக் டைம் மேட்ச்ல கண்டிப்பா ஃபார்ம் வருவார். அந்த கேள்வி அந்த பதிலுக்காக தான் நான் கேட்டேன். ஐ எம் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட் கேன் வில்லியம்சன் வந்து பெருசா அடிச்சிருவாருன்னு. பட் வியூவர்ஸ் ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கேன் வில்லியம்சன் ஏன் ட்ராப் பண்ணக்கூடாது, ரவீந்திரா அடிச்சிட்டா சீனியாரிட்டி பார்க்க கூடாதுன்னா சொன்னாங்க. அதுக்கு அந்த பதில் வரவழைக்கத்தான் அந்த கேள்வி. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க சார். ரொம்ப சிம்பிள். there is no favoritism when we talk. ஓகே, இப்ப முதல்ல இந்த எபிசோட்ல நான் வந்து கில்லு பதிலா நான் ஜெய்ஸ்வாலை நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பீடா கில்லு நீங்க ஆடணும். I put a point forward saying that Gill is averaging 55 before the England series when we spoke about the preview. But when I saw, even though it is a different format, when I saw his confidence being low, I thought that SSP Jaiswal will get in where he's scoring runs on difficult pitches in Australia where none of the batsmen was putting up a show and India is losing. Okay. இப்போ நீங்க வந்துட்டு கில் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. இஸ் கோயிங் டு பி தி நம்பர் 1 பிக் இன் தி டீம். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இப்ப கில்லு இப்ப அடுத்த மேட்ச் ஃபெயிலியர், செமி ஃபைனல்ல ஃபெயிலியர்னா அதுக்கப்புறம் இப்ப நானே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேன். பாத்தீங்களா, இதுக்காக தான் நான் சொன்னேன் ஜெய்ஸ்வாலை கொண்டு வரணும். தப்பான ஆர்குமெண்ட். சேம் திங் தட்ஸ் வாட் த வியூவர்ஸ் ஹஸ் காட் டு அண்டர்ஸ்டாண்ட். த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் டு அண்டர்ஸ்டாண்ட். தேர் வாஸ் அ கொஸ்டின் மார்க் ஆன் கில் அண்ட் ஹிஸ் ஆன்சர்ட் இஸ் ட்ரெமெண்டஸ்லி. ஓகே, இந்த டெக்னிக்கு கொஸ்டினே கிடையாது, ஸ்கில்லு கொஸ்டினே கிடையாது. இது வரைக்கும் அவர் பண்ணியிருந்த பர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கொஸ்டினே கிடையாது. ஒன்லி திங் இஸ் கேன் ஹி ரெப்ளிகேட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ்? எஸ், ஹி ஹஸ் டன் தட் எக்ஸாக்ட்லி. அப்படிங்கும் போது we have to give credit where it's due. ஓகே, ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு கேன் வில்லியம்சன். இப்போ எப்படி யோசிப்பாங்க, எங்க 100 அடிச்சிட்டாரு, ரவீந்திரா 100 அடிச்சிட்டாரு, வில்லியம்சன் அடிக்க மாட்டேன்றாரு, அவருக்கு வயசாச்சு, அவரை தள்ளுங்க. வில்லியம்சன் இப்ப இப்ப என்ன கேட்பாங்க, ஏன் முஷ்பிகுர் ரஹீம் சொல்ற, மஹமதுல்லா சொல்ற, கேன் வில்லியம்சன் சொல்ல மாட்டேன்றேன். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், ஆனஸ்டா நீங்க பதில் சொல்லணும். கேன் வில்லியம்சன் நீங்க முஷ்பிகுர் ரஹீமோடையும் மஹமதுல்லாவோடையும் கம்பேர் பண்ணுவீங்களா? இல்ல வாய்ப்பே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி தான், கான்வே சச்சின் அடிச்சிட்டாரு, வில் அடிச்சாரு, நீங்க எப்ப அடிக்க போறீங்க, அஜித் மீம் தான். அதனால வில்லியம்சனும் அடிச்சிருவாரு, கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ அவங்க இங்கிலாண்டை பாருங்க, டெஸ்பரேட்டா they have sidelined Joe Root for ODI cricket. They brought him at the right time because they know what he is capable of. அப்படிங்கும்போது Kane Williamson will definitely come good. And again, kudos to Bangladesh. Rather than praising New Zealand, they are expected to get into the semi-finals. அது ஒரு ராக்கெட் சயின்ஸ் ப்ரெடிக்ஷனே கிடையாது. பங்களாதேஷ் வந்து இப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. They really rallied around. They really pushed the teams to the core. Well done the Bangladesh Tigers அப்படின்னு தான் சொல்லுவேன். நியூசிலாந்து has been clinical. இப்போ ஒரே இது என்னன்னா the mental edge. இப்போ இந்தியாவும் நியூசிலாந்து திருப்பி ஒருவேளை நாக் அவுட் ஃபைனல்ஸ்ல ஆடினாங்கன்னா அந்த ஒரு மென்டல் எட்ஜ்ல போகும் அந்த டீம் which we once it has got no real pick and choose on whom they are going to get on the other side அப்படின்னு. Let us see how it goes on. And the next is going to be the match review between the hot contest Australia and South Africa. We'll come back tomorrow and entertain you with that episode with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.